Hi friends, welcome to New Mechanical Mind. First, நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது குவாலிட்டி அலர்ட். இதுக்கு அடுத்த வீடியோவில் நம்ம 1 பாயிண்ட் லெசன் பார்ப்போம். அதுக்கு அடுத்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்ட மாதிரி 8D ரிப்போர்ட்டை பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ குவாலிட்டி அலர்ட்டை பற்றி நம்ம பார்த்துடலாம். குவாலிட்டி அலர்ட் பற்றி சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு புதுசாக இருக்கலாம். குவாலிட்டி அலர்ட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒரு கம்பெனிக்கு. இந்த வீடியோவில் நம்ம முழுசாக அதை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க ட்ரைனிங்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் என்னென்ன கண்டென்ட் இருக்குன்னு பார்த்துடலாம். டெஃபினிஷன், மாடல் ஃபார்மேட், எக்ஸாம்பிள் ஃபார் குவாலிட்டி அலர்ட், பர்பஸ் ஆஃப் குவாலிட்டி அலர்ட், points to be remembered for preparing quality alert, benefits of quality alert. இதை பற்றி தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை முழுசாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதல்ல குவாலிட்டி அலர்ட்டோட டெஃபினிஷனை பற்றி பார்த்துடலாம். குவாலிட்டி அலர்ட் within the manufacturing industries is an official notification raised in a single sheet for customer complaint due to quality defect. The defect observed in assembly product or child part during production, before or after production. Quality alertங்கிறது ஒரு அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் இல்லை அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் சொல்லலாம். அது எப்போ ரைஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, கஸ்டமர் கம்ப்ளைண்ட் குவாலிட்டி டிஃபெக்ட்னால வரும்போது, இல்லை இன்ஹவுஸ்லேயே நம்ம அசம்பிள் பண்ணும்போது, இல்லை அசம்பிள் பண்ணுறதுக்கு முன்னாடி அசம்பிள் பண்ணதுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம்னா அதுக்காக ரைஸ் பண்ணுறது தான் குவாலிட்டி அலர்ட்டு. Quality alert will be raised mainly by quality team. Quality alert மெயினாக குவாலிட்டி டீம் தான் ரைஸ் பண்ணுவாங்க. ப்ரொடக்ஷன் டீமும் மற்ற டீமும் ரைஸ் பண்ணலாம், பட் மெயினாக குவாலிட்டி டீம் தான் ரைஸ் பண்ணுவாங்க. குவாலிட்டி டீம் ரைஸ் பண்ணாத பட்சத்தில் ப்ரொடக்ஷன் டீமும் இல்லை மற்ற டீமும் ரைஸ் பண்ணலாம். It should be located, displayed at or near the place where the work is performed. குவாலிட்டி அலர்ட்டை எங்கே வேலை நடக்குதோ அந்த ஸ்டேஷனுக்கு பக்கத்துலேயோ இல்லை அந்த ஸ்டேஷன்லேயோ வந்து டிஸ்பிளே பண்ணணும். அப்போ தான் எல்லாருக்கும் அந்த அவேர்னஸ், அந்த இன்ஃபர்மேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும், அதை ஃபாலோ பண்ணுவாங்க. இதுதான் குவாலிட்டி அலர்ட்டோட டெஃபினிஷன். இது ஒரு மாடல் குவாலிட்டி அலர்ட் ஃபார்மேட்டு. இந்த ஃபார்மேட்டோட டவுன்லோட் லிங்க்கை இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஃபார்மேட்டில் இந்த இடத்துல உங்கள் கம்பெனியோட லோகோவை அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்டேட் த டீட்டெயில்ஸ் இன் திஸ் கிரே கலர் காலம்ஸ். இந்த கிரே கலர் காலம் ஹைலைட் ஆகியிருக்கிற இடத்துல எல்லாம் தேவையான டீட்டெயில்ஸை அப்டேட் பண்ணணும். மென்ஷன் நேம் அண்ட் கெட் சைன் இன் திஸ் ஆரஞ்சு கலர் ஹைலைட்டட் காலம். இந்த ஆரஞ்சு கலர் ஹைலைட் பண்ணியிருக்கிற இடத்துல நேம் அப்டேட் பண்ணணும், அப்புறம் சைன் வாங்கணும். இந்த ஃபார்மேட்டை பிரிண்ட் ப்ரிவியூவில் போனால் இந்த மாதிரி வரும். மென்ஷன் ஃபார்மேட் நம்பர் பை எடிட்டிங் ஃபுட்டர் என்ட்ரி இன் பிரிண்ட் ஆப்ஷன். பிரிண்ட் ஆப்ஷனில் ஃபுட்டர் என்ட்ரியை எடிட் பண்ணி உங்கள் கம்பெனிக்கு தேவையான ஃபார்மேட் நம்பரை இந்த இடத்துல அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. குவாலிட்டி அலர்ட்டோட எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இது ஒரு எக்ஸாம்பிள் ஃபார் குவாலிட்டி அலர்ட்டு. இந்த குவாலிட்டி அலர்ட்டில் அலர்ட் நம்பர், பார்ட் டெஸ்கிரிப்ஷன், பார்ட் நம்பர், மாடல், கஸ்டமர், ரிப்போர்ட்டட் அட், ரிஜெக்ஷன் குவான்டிட்டி, ரிப்போர்ட்டட் டேட் அண்ட் டைம், ப்ரிப்பேர்டு டேட் அண்ட் டைம், அதாவது குவாலிட்டி அலர்ட்டை ப்ரிப்பேர் பண்ணது. இங்கே டிஃபெக்ட்டு, இந்த டிஃபெக்ட் வந்து நர்லிங் நாட் டன் இந்த பார்ட்டு. ரிஸ்க் வந்து நாட் ஏபிள் டு யூஸ் அட் கஸ்டமர் எண்டு. இது வந்து ஓகே பார்ட்டு, இது வந்து என்ஜி பார்ட்டு. என்ன ஆக்ஷனை ஃபாலோ பண்ணணும், இல்லை என்ன ஆக்ஷன் பண்ணணும். செக் பாயிண்ட் வந்து என்ஷூர் ப்ரெசன்ஸ் ஆஃப் நர்லிங் இந்த பின். ஸ்டேஷன் வந்து ரிசீவிங் இன்ஸ்பெக்ஷன். ஃப்ரீக்வன்சி 100%, எல்லா பார்ட்டையும் செக் பண்ணணும். செக்கிங் மெத்தட் விஷுவல் இன்ஸ்பெக்ஷன். இந்த இடத்துல ப்ரிப்பேர்டு பை, வெரிஃபைடு பை, அப்ரூவ்ட் பை. இந்த இடத்துல நீங்கள் சைன் வாங்கணும். குவாலிட்டி இன்சார்ஜோட சைன், ப்ரொடக்ஷன் ஹெட்டோட சைன், குவாலிட்டி ஹெட்டோட சைன். இந்த சைன் எல்லாம் வாங்கினதுக்கப்புறம் குவாலிட்டி அலர்ட் வந்து சர்க்குலேட் பண்ணி ஆப்ரேட்டருக்கு, இன்ஸ்பெக்டர்கிட்டலாம் சைன் வாங்கணும். அந்த டீட்டெயில் இங்கே இருக்குது. குவாலிட்டி அலர்ட் சர்க்குலேட்டட் டு, இது வந்து பெர்சன்ஸ், இன்ஸ்பெக்டராக இருக்கலாம் இல்லை ஆப்ரேட்டராக இருக்கலாம், அவங்களோட பேரை மென்ஷன் பண்ணி இங்கே சைன் வாங்கணும். எங்கெங்கெல்லாம் சைன் போட்டிருக்கோ அந்த இடத்துல சைன் வாங்கணும். சப்போஸ் ஒரு சீட் பத்தலை அப்படின்னா 2 சீட் கூட யூஸ் பண்ணிக்கலாம் சைன் வாங்குறதுக்கு. இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் குவாலிட்டி அலர்ட்.
இன்ஹவுஸ் இஷ்யூக்கு ரேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல பாருங்கள் ரிப்போர்ட்டட் அட் இன்ஹவுஸ் அப்படின்னு மென்ஷன் ஆகிருக்கு. சப்போஸ் இன்ஹவுஸ்லேயே கூட ஸ்டேஷன் மென்ஷன் பண்ணிக்கலாம். இந்த ஃபார்மேட்டில் உங்களுக்கு இன்னும் சில டீட்டெயில்ஸ் ஏதாவது தேவை அப்படின்னாலும் அப்டேட் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து ஒரு மினிமம் ரெக்குயர்மெண்ட்டு. கஸ்டமர் கம்ப்ளைண்டோட குவாலிட்டி அலர்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். இது ஒரு குவாலிட்டி அலர்ட் எக்ஸாம்பிள் கஸ்டமர் கம்ப்ளைண்ட்டுக்கு ரைஸ் பண்ணியிருக்கிறது. இதை எப்படி கஸ்டமர் கம்ப்ளைண்ட்டுக்கு ரைஸ் பண்ண குவாலிட்டி அலர்ட்னு சொல்கிறோம் அப்படின்னா, இந்த இடத்துல ரிப்போர்ட்டட் அட் கஸ்டமர் எண்டு. இப்போ நம்ம கம்பெனிலே ப்ராப்ளம் ரைஸ் ஆகிருக்கு அப்படின்னா இந்த இடத்துல இன்னொன்னு போடணும். சப்போஸ் கஸ்டமர் எண்டில் ப்ராப்ளம் ரைஸ் ஆகிருக்குன்னா கஸ்டமர் எண்டுன்னு இந்த இடத்துல போடணும். மற்ற எல்லா டீட்டெயில்ஸும் சேமாக இருக்கணும். இந்த குவாலிட்டி அலர்ட்டை பற்றி பார்த்துடலாம். பார்ட் டெஸ்கிரிப்ஷன், ஸ்ட்ரிப்பு, பார்ட் நம்பர், மாடல், கஸ்டமர், ரிப்போர்ட்டட் அட் கஸ்டமர் எண்ட், ரிஜெக்ஷன் குவான்டிட்டி 2, ரிப்போர்ட்டட் டேட் அண்ட் டைம், ப்ரிப்பேர்டு டேட் அண்ட் டைம். இந்த இடத்துல எதுக்கு ரிப்போர்ட்டட் டேட் அண்ட் டைம், ப்ரிப்பேர்டு டேட் அண்ட் டைம் போடுறோம் அப்படின்னா, சில கம்பெனியில் கஸ்டமர் கம்ப்ளைண்ட் வந்ததுலேருந்து இவ்வளோ டைமுக்குள்ளே குவாலிட்டி அலர்ட்டை டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னு ஒரு க்ரைட்டீரியா இருக்கும். அவங்களோட ப்ரொசீஜரில் க்ரைட்டீரியா இருக்கும். அதனால் இந்த இடத்துல ரிப்போர்ட்டட் டேட் அண்ட் டைம், ப்ரிப்பேர்டு டேட் அண்ட் டைமை போடுறோம். கஸ்டமரும் இதை லைக் பண்ணுவாங்க. கம்ப்ளைண்ட் எப்போ ரைஸ் பண்ணோம், இவங்க எப்போ குவாலிட்டி அலர்ட்டை டிஸ்பிளே பண்ணாங்க அப்படிங்கிறத அவங்களும் லைக் பண்ணுவாங்க. டிஃபெக்ட், ஸ்க்ராட்ச் மார்க் அப்சர்வ்ட் ஆன் சர்ஃபேஸ், ரிஸ்க், கஸ்டமர் டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன். இது வந்து ஓகே பாட்டு, சர்ஃபேஸில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இது நாட் ஓகே பாட்டு. பாருங்கள் சர்ஃபேஸில் ஒரு ஸ்க்ராட்ச் மார்க் இருக்குது. ஆக்ஷன் டு பி டன், செக் பாயிண்ட் வந்து என்ஷூர் ஸ்ட்ரிப் சர்ஃபேஸ் ஃப்ரீ ஃப்ரம் ஸ்க்ராட்ச் அண்ட் அதர் சர்ஃபேஸ் டிஃபெக்ட்ஸ். ஸ்டேஷன் ஃபைனல் இன்ஸ்பெக்ஷன், ஏன்னா இது மறுபடியும் கஸ்டமருக்கு இந்த ப்ராப்ளம் பாஸ் ஆகி போகக்கூடாது. ஃப்ரீக்வன்சி 100% எல்லா பாட்டையும் பார்க்கணும். செக்கிங் மெத்தட் விஷுவல் இன்ஸ்பெக்ஷன். இங்கே ப்ரிப்பேர்டு பை, வெரிஃபைடு பை, அப்ரூவ்டு பை சைன் வாங்கிக்கணும். எந்த பொசிஷனில் மென்ஷன் ஆகிருக்கோ அந்த பொசிஷனுக்கு அகேன்ஸ்டாக சைன் வாங்கிக்கணும். இப்போ குவாலிட்டி இன்சார்ஜ் கிட்ட ப்ரிப்பேர்டு பை, ப்ரொடக்ஷன் ஹெட் வெரிஃபைடு பை, அப்ரூவ்டு பையில் குவாலிட்டி ஹெட். இங்கே குவாலிட்டி அலர்ட் சர்க்குலேட் டு, யார் யாருக்கெல்லாம் சர்க்குலேட் பண்ணணுமோ அவங்களுக்கெல்லாம் சர்க்குலேட் பண்ணி சைன் வாங்கிக்கணும். இது ஒரு குவாலிட்டி அலர்ட் எக்ஸாம்பிள் ஃபார் கஸ்டமர் கம்ப்ளைண்ட்டு. இப்படி தான் ரைஸ் பண்ணணும். நமக்கு இன்னோஸில் ப்ராப்ளம் வரலாம், இல்லை கஸ்டமர்கிட்ட ப்ராப்ளம் வரலாம். எங்கே ப்ராப்ளம் வந்தாலும் குவாலிட்டி அலர்ட் ஃபார்மேட்டு சேம் தான். பட் ரிப்போர்ட்டட் அட் மட்டும் கரெக்டாக மென்ஷன் பண்ணணும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, இல்லை கிளாரிட்டி தேவைப்படுது அப்படின்னா உங்கள் டவுட்டை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. குவாலிட்டி அலர்ட்டோட பர்பஸ், எதுக்காக குவாலிட்டி அலர்ட் தேவைங்கிறத பார்த்துடலாம். டு கிவ் இம்மிடியட் அலர்ட் அபவுட் குவாலிட்டி இஷ்யூ அண்ட் டு டிடெக்ட் தட் இஷ்யூ பை ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் இன்ஸ்பெக்டர்ஸ் ரிலேட்டட் டு ப்ரொடக்ஷன். ஒரு குவாலிட்டி ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா இம்மீடியட்டாக ஆப்ரேட்டருக்கும் இன்ஸ்பெக்டருக்கும் ஒரு அவேர்னஸ் கொடுத்து அந்த ப்ராப்ளத்தை ஆப்ரேட்டர் இல்லை இன்ஸ்பெக்டர் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணும்போது இல்லை இன்ஸ்பெக்ஷன் பண்ணும்போது அவங்க அதை டிடெக்ட் பண்ணணும். அதுக்காக இம்மீடியட்டாக ஒரு அலர்ட் கொடுக்கணும். அதுக்காக நமக்கு குவாலிட்டி அலர்ட் தேவை. டு ப்ரிவென்ட் ஃபர்தர் கஸ்டமர் கம்ப்ளைண்ட்ஸ் ஆர் நியூ கஸ்டமர் கம்ப்ளைண்ட்ஸ். இப்போ ஒரு கஸ்டமர் கம்ப்ளைண்ட் வந்துருச்சு, அந்த கஸ்டமர் கம்ப்ளைண்ட் மறுபடியும் வரக்கூடாது. அதே மாதிரி இன்னோஸில் ஒரு ப்ராப்ளம் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம், அந்த ப்ராப்ளத்தை குவாலிட்டி அலர்ட் மூலமாக எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ண வைக்கிறோம். அதனால் புதுசாக ஒரு கஸ்டமர் கம்ப்ளைண்ட் வராது. டு ப்ரிவெண்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃபர்தர் டிஃபெக்ட்ஸ். இன்னோஸில் ஒரு ப்ராப்ளத்தை ஐடென்டிஃபை பண்ணுறோம், ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு இம்மீடியட்டாக எல்லாருக்கும் அலர்ட் கொடுக்கறதுனால ஃபர்தராக அந்த டிஃபெக்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகாது. இதனால் கம்பெனிக்கும் நல்லது, கஸ்டமருக்கும் டிஃபெக்ட் போகாது. டு டிடெக்ட் தட் இஷ்யூ டூரிங் பிஃபோர் ஆர் ஆஃப்டர் ப்ரொடக்ஷன் பை ஆப்ரேட்டர்ஸ். சில இஷ்யூஸை வந்து நம்ம ப்ரொடக்ஷன் முன்னாடி பார்க்க முடியும், சில இஷ்யூஸ் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணும்போது தான் பார்க்கணும், சில இஷ்யூஸை ப்ரொடக்ஷனுக்கு அப்புறம் தான் நம்மளால் பார்க்க முடியும். இப்போ சைல்டு பார்ட் ப்ராப்ளமாக இருந்துச்சுன்னா அதை ப்ரொடக்ஷனுக்கு முன்னாடி பார்க்கலாம். அசம்பிளி டிஃபெக்டாக இருந்துச்சுன்னா அசம்பிள் பண்ணும்போது பார்க்கலாம், இல்லை அசம்பிள் பண்ணதுக்கப்புறம் பார்க்கலாம். எங்கே நடந்தாலும் இல்லை என்ன ப்ராப்ளம் நடந்தாலும் குவாலிட்டி அலர்ட்டை ரைஸ் பண்ணோம்னா அந்த டிஃபெக்டை வந்து எல்லாருக்கும் கம்யூனிகேட் பண்ணி ப்ரொடக்ஷன் பண்ணதுக்கு முன்னாடியோ இல்லை ப்ரொடக்ஷன் பண்ணும்போதோ இல்லை ப்ரொடக்ஷன் பண்ணதுக்கு அப்புறமோ நம்ம ஆப்ரேட்டரை பார்க்க வைக்கலாம். டு டிடெக்ட் தட் இஷ்யூ டூரிங் ஃபர்ஸ்ட் ஆஃப் பேட்ரால் ஃபைனல் இன்ஸ்பெக்ஷன் பை இன்ஸ்பெக்டர்ஸ். ஒரு ப்ராப்ளத்தை ஆப்ரேட்டர்னால் பார்க்க முடியாது அப்படின்னா நம்ம அந்த கண்ட்ரோலை இன்ஸ்பெக்டர்கிட்ட கொடுக்கணும். இன்ஸ்பெக்டருக்கு குவாலிட்டி அலர்ட் ரைஸ் பண்ணும்போது அவர் ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்க்கும்போது பார்த்துருவார், இல்லை பேட்ரால் இன்ஸ்பெக்ஷன் பார்க்கும்போது பார்த்துருவார், இல்லை ஃபைனல் இன்ஸ்பெக்ஷன் பார்க்கும்போது பார்த்துருவார். ஃபர்ஸ்ட் ஆஃப் இன்ஸ்பெக்ஷன்னா நம்ம ஒரு பார்ட்டை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு 5 பீஸை கொடுத்து செக் பண்ண சொல்லுவாங்க இன்ஸ்பெக்டரை. இன்ஸ்பெக்டர் செக் பண்ணதுக்கப்புறம் அந்த ப்ரொடக்ஷன் ரன் ஆகும்.
இதுதான் ஒரு நல்ல மெத்தடு. இதை ஃபாலோ பண்ணுறது நல்லது. பேட்ரோல் இன்ஸ்பெக்ஷன்னா ஃபஸ்ட் ஆஃப் கொடுத்ததுக்கப்புறம் ஒன்ஸ் இன் 2 hours இல்லை ஒன்ஸ் இன் 3 hours கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி மறுபடியும் அதே செக் பண்ணிட்டு போய் பார்ப்பாங்க அந்த பார்ட்டில். அதுதான் பேட்ரோல் இன்ஸ்பெக்ஷன். ஃபைனல் இன்ஸ்பெக்ஷன்னா ஃபுல் அசம்பிளி முடிஞ்சதுக்கப்புறம் பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி இல்லை டிஸ்பேச் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறது தான் ஃபைனல் இன்ஸ்பெக்ஷன். நம்ம இன்ஸ்பெக்ஷனை பற்றி தனியாக ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துடலாம். டு கிவ் ஸ்பெஷல் ஆர் எக்ஸ்ட்ரா ஃபோக்கஸ் ஃபார் த டிஃபெக்ட் ஆர் கஸ்டமர் கம்ப்ளைண்ட். ஒரு கஸ்டமர் கம்ப்ளைண்ட் வந்துருச்சு, இல்லை இன்னோஸில் ஒரு டிஃபெக்ட் வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த டிஃபெக்ட்டுக்கு எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து பார்க்கணும். இல்லைன்னா அது மிஸ் ஆக சான்ஸ் இருக்குது. அதுக்காகவும் குவாலிட்டி அலர்ட்டு யூஸ் ஆகுது. இது எல்லாமே பர்பஸ் ஆஃப் குவாலிட்டி அலர்ட். அடுத்து பாயிண்ட்ஸ் டு பி ரிமெம்பர்டு ஃபார் ப்ரிப்பேரிங் குவாலிட்டி அலர்ட். குவாலிட்டி அலர்ட்டை ரைஸ் பண்ணும்போது சில பாயிண்ட்ஸை வந்து நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். அதை என்னென்னு பார்த்துடலாம். இட் ஷுட் பி ப்ரிப்பேர்டு இன் எ சிங்கிள் சீட் ஒன்லி. குவாலிட்டி அலர்ட் ரைஸ் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு 2-3 சீட்டில் ரைஸ் பண்ணக்கூடாது. ஒரே சீட்டில் ஒரே பேஜில் ரைஸ் பண்ணணும். இட் மஸ்ட் பி ரிட்டன் சிம்பிள் as possible in local language for better understanding for operators and inspectors. குவாலிட்டி அலர்ட்டுங்கிறது லோக்கல் லாங்குவேஜில் தான் இருக்கணும் மெயினாக. அதாவது இப்போ ஆப்ரேட்டருக்கு எந்த லாங்குவேஜ் ரொம்ப ஃபெமிலியரோ அந்த லாங்குவேஜில் ரைஸ் பண்ணணும். இப்போ கஸ்டமர் வந்து ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட்டுக்காக ஆடிட் பண்ண வரார் அப்படின்னா அவர் வந்து அந்த குவாலிட்டியில் டிஸ்பிளே ஆகிருக்கும். அதை ஆப்ரேட்டர் வந்து படித்து காட்ட சொல்லுவார். ஆப்ரேட்டர் படித்து காட்டி எக்ஸ்பிளைன் பண்ணணும். இப்போ அவர் லோக்கல் லாங்குவேஜ் இருந்தால் அவர் புரிஞ்சு உடனே அர்த்தம் சொல்லுவார். அவருக்கு புரியாத பாஷையில் இல்லை இங்கிலீஷில் இருந்தது அப்படின்னா அவருக்கு வந்து தெரியாமல் போயிடும். அதனால் அவர் எக்ஸ்பிளைன் சரியாக பண்ண மாட்டார். கஸ்டமருக்கு வந்து இதனால் டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் ஆகும். அவங்களுக்கு புரிகிற மாதிரி லோக்கல் லாங்குவேஜில் இருக்கணும். சில இடத்துல இங்கிலீஷ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். என்ஷூர் த சப்ஜெக்ட் கேன் பி எக்ஸ்பிளைன்ட் இன் எ மேக்ஸிமம் ஆஃப் 10 minutes. குவாலிட்டி அலர்ட்டை ரைஸ் பண்ணும்போது அவங்கக்கிட்ட நம்ம என்ன பண்ணணும்னா 10 நிமிஷத்துக்கு மேலே எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடாது. அந்தளவுக்கு கிறிஸ்பாகவும் டீட்டெயில்டாகவும் அதில் இருக்கணும். ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கிட்டோம்னா ப்ரொடக்ஷன் அஃபெக்ட் ஆகும், இல்லை அவங்களுக்கு புரியாமையே போயிடும். ஃபஸ்ட்டு 10 நிமிஷத்துக்குள்ளே நம்ம புரிய வைக்கிறது தான் அவங்க மைண்டில் வந்து ரெஜிஸ்டர் ஆகும். அதனால் 10 நிமிஷத்துக்கு மேலே எல்லாமே பார்த்துக்குங்க. இட் ஷுட் கண்டெயின் த பிலோ டீட்டெயில்ஸ். இதில் சில டீட்டெயில்ஸ் வந்து மென்ஷன் ஆகிருக்கணும். அது ஏற்கனவே நம்ம எக்ஸாம்பிளில் பார்த்துட்டோம். என்னென்ன டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னா பார்ட் டீட்டெயில்ஸ், பார்ட் நேம் அண்டு பார்ட் நம்பர், டிஃபெக்ட் டீட்டெயில்ஸ் வித் கிளியர் ஃபோட்டோஸ், ஓகே அண்ட் என்ஜி ஃபோட்டோ கண்டிப்பாக இருக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு கிளியராக புரியும். நம்ம என்ன தான் வேர்ட்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அவங்களுக்கு ஃபோட்டோ இருக்கும்போது தான் கிளியராக புரிய வரும். அதனால் ஓகே அண்ட் என்ஜி ஃபோட்டோ வந்து கண்டிப்பாக குவாலிட்டி அலர்ட்டில் இருக்கணும். டேட் அண்ட் டைம் ஆஃப் ரிஜெக்ஷன் ஆர் டிஃபெக்ட் ரிப்போர்ட்டட். என்ன டேட்டில் கம்ப்ளைண்ட் வந்துச்சு, என்ன டைமுக்கு கம்ப்ளைண்ட் வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும். ரிஜெக்ஷன் குவான்டிட்டி, எவ்வளோ நம்பர் ரிஜெக்ஷன் ஆச்சு அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணணும். வேர் டிஃபெக்ட் இஸ் ரிப்போர்ட்டட், இன்னோஸ் ஆர் கஸ்டமர். இதை பேஸ் பண்ணி தான் அது இன்னோஸ் கம்ப்ளைண்ட்டுக்கு ரைஸ் பண்ணதா இல்லை கஸ்டமர் கம்ப்ளைண்ட்டுக்கு ரைஸ் பண்ணுறதாங்கிறதே நம்மளால் டிசைட் பண்ண முடியும். அதனால் இதுவும் இம்பார்ட்டண்ட்டு. ஆக்ஷன் டு பி ஃபாலோடு. குவாலிட்டி அலர்ட்டை ரைஸ் பண்ணுறதோட மெயின் பர்பஸே பார்த்தீங்கன்னா என்ன ஆக்ஷன் ஃபாலோ பண்ணணுங்கிறதுக்கு தான். அதனால் அந்த ஆக்ஷன் வந்து கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும். டேட் அண்ட் டைம் ஆஃப் குவாலிட்டி அலர்ட் ப்ரிப்பேர்டு. எப்போ இந்த குவாலிட்டி அலர்ட்டை ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். இது ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். சில கம்பெனியில் க்ரைட்டீரியா இருக்கும். அதாவது கஸ்டமர் கம்ப்ளைண்ட் வந்ததுக்கப்புறம் இவ்வளோ டைமுக்குள்ளே குவாலிட்டி அலர்ட்டை டிஸ்பிளே பண்ணணும்னு சொல்லி அவங்களுக்கு ஏதாவது க்ரைட்டீரியா இருக்கும். அதனால் இதுவும் இம்பார்ட்டண்ட்டு. இந்த பாயிண்ட் எல்லாத்தையும் நம்ம குவாலிட்டி அலர்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஞாபகத்தில் வச்சுக்கணும். இல்லை எக்ஸ்ட்ரா சில பாயிண்ட்ஸ் ஏதாவது ஆட் பண்ணால் கூட பண்ணிக்கலாம். பட் மெயினாக இந்த பாயிண்ட் எல்லாம் ஃபாலோ பண்ணணும். பெனிஃபிட்ஸ் ஆஃப் குவாலிட்டி அலர்ட். குவாலிட்டி அலர்ட்டோட பெனிஃபிட்ஸை பற்றி இங்கே பார்த்துடலாம். சில பெனிஃபிட்ஸை மேலேயே பார்த்துட்டோம், இங்கே டீட்டெயில்டாக பார்த்துடலாம். இட் இஸ் யூஸ்டு டு அவாய்ட் ஃபர்தர் அவுட்ஃப்ளோ ஆஃப் டிஃபெக்ட் டு கஸ்டமர். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா ஒரு கஸ்டமர் கம்ப்ளைண்ட் வந்துருச்சுன்னா மறுபடியும் அது கஸ்டமருக்கு போயிட்டே இருக்குன்னா அவங்க வந்து ரொம்ப இரிட்டேட் ஆகிடுவாங்க. நம்ம ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட் வந்த உடனே இம்மீடியட்டாக குவாலிட்டி அலர்ட் ரைஸ் பண்ணி அந்த ப்ராப்ளத்தை மறுபடியும் அவங்களுக்கு அவுட்ஃப்ளோ ஆகாமல் பார்த்துட்டோம்னா அவங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். இட் இஸ் யூஸ்டு டு ப்ரிவெண்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃபர்தர் டிஃபெக்ட்ஸ். இப்போ இன்னோஸில் ஒரு ப்ராப்ளம் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா எல்லாருக்கும் குவாலிட்டி அலர்ட் மூலமாக அவேர்னஸ் கொடுக்கும்போது அந்த ப்ராப்ளம் மறுபடியும் ரிப்பீட் ஆகாது. அதாவது என்ஜி பார்ட் ப்ரொடியூஸ் ஆகாது. அண்ட் ஆர் இட் இஸ் யூஸ்டு டு டிடெக்ட் தட் இஷ்யூ டூரிங் பிஃபோர் ஆர் ஆஃப்டர் ப்ரொடக்ஷன். ஒரு இஷ்யூவை ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி, ப்ரொடக்ஷன் பண்ணும்போது, இல்லை ப்ரொடக்ஷன் பண்ணதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு வந்து நமக்கு குவாலிட்டி அலர்ட் யூஸ் ஆகுது. ஸோ ஃபர்தர் கஸ்டமர் கம்ப்ளைண்ட்ஸ் வில் பி எலிமினேட்டட்.
ஏற்கனவே சொன்ன மாதிரி டிஃபெக்ட் ப்ரொடியூஸ் ஆனால் தான் கஸ்டமருக்கு போகும். டிஃபெக்ட் ப்ரொடியூஸே ஆகலை அப்படின்னா கஸ்டமருக்கு போகாது, கஸ்டமர் கம்ப்ளைண்ட்டும் வராது. ஸோ தட் கஸ்டமர் பிபிஎம் வில் பி ரெடியூஸ்டு. இதனால் கஸ்டமர் பிபிஎம்மும் நமக்கு ரெடியூஸ் ஆகும். கஸ்டமர் பிபிஎம்மை ரெடியூஸ் பண்ணணும், அதே மாதிரி அவங்க டார்கெட்டுக்குள்ளேயும் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கணும். இல்லை அப்படின்னா சில கஸ்டமர் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆக்டிவிட்டி இல்லை ஆடிட்டு வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி பிளான்ட்டுக்கு வந்துடுவாங்க. அதனால நமக்கு தேவையில்லாத ப்ரொடக்ஷன் டிஸ்டர்ப் ஆகுறது, நம்மளோட ஆக்டிவிட்டி அஃபெக்ட் ஆகுறது, ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் நமக்கு வரும். அதனால கஸ்டமர் பிபிஎம்மை அவங்களோட டார்கெட்டுக்குள்ளே மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப நல்லது. ரிஜெக்ஷன் காஸ்ட் அண்ட் ரீஒர்க் காஸ்ட் அண்ட் கஸ்டமர் டெபிட் வில் பி அவாய்டட் பை ப்ரிவென்டிங் ப்ரொடக்ஷன் ஆஃப் என்ஜி பார்ட்ஸ். என்ஜி பார்ட் ப்ரொடியூஸ் ஆகிறத தடுத்துட்டாலே நமக்கு ரிஜெக்ஷன் காஸ்ட் வராது, ரீஒர்க் காஸ்ட் வராது, கஸ்டமர் டெபிட் வராது. அதனால கம்பெனிக்கு வந்து நிறைய ப்ராஃபிட் வரும். இது எல்லாமே பெனிஃபிட்ஸ் ஆஃப் குவாலிட்டி அலர்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட குவாலிட்டி அலர்ட் வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கான் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் உடனே வரும். உங்களுக்கு டவுட்ஸ் இல்லை கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.